ஹாய் வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் சாலினி. விலைக்கு டாக்டர் வீடியோஸ் எடுக்கிறதுக்காக இன்றைக்கி எது சம்மந்தமாக வீடியோஸ் எடுக்க போன நண்பர்களே, நிறைய பேர் கேட்குறீங்க, அக்கா உங்களோட ஹஸ்பண்டை காட்டுங்க, நீங்கள் வந்து கல்யாணம் கட்டிச்சிங்களா, நீங்கள் என்ன கல்யாணம் கட்டிக்கிறீங்களான்லாம் கேட்குறீங்க லைவில் வந்து. அதுக்காக தான் இந்த வீடியோஸ் நண்பர்களே, நான் விளக்கமாக தெளிவாக சொல்கிறேன் நண்பர்களே. புதுசாக யாராவது வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோஸை முழுசாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐயோ என்னால் முடியலை, லைவை ஓப்பன் பண்ணாலே ஒரே கல்யாணம் கட்டிட்டீங்களா, உங்களோட மனசண்ட ஃபோட்டோ காட்டுங்க, இல்லை என்ன கல்யாணம் கட்டிக்கிறீங்களா, இப்படியே தான் கேட்டுட்ருக்கேன் நண்பர்களே. ஐயோ கடவுளே, நான் இன்னும் வெட்டிங் பண்ணலப்பா, நான் வீட்டை தான் இருக்கேன் அம்மா கூட, ஓகேவா. ஏன்னா கல்யாணம் ஆகினதால நான் வந்து ஹஸ்பண்டை ஃபோட்டோ காட்ட முடியும், என்னுடைய பேபியை காட்ட முடியும். எனக்கு வந்து நான் இன்னும் கல்யாணமே ஆகலை, நான் வந்து இப்போ அம்மா கூட தான் இருக்கேன் நண்பர்களே, ஓகேவா. நிறைய பேர் தான் கேட்டுட்ருங்க, அடுத்தது கல்யாணம் கட்டுவோமான்னு கூட கேட்டுட்ருக்கீங்க. உங்களை யாருப்பா நான் கல்யாணம் கட்ட போகிறேன்னு சொன்னேன்? வாங்க போகிறீங்க சும்மா சும்மா கல்யாணம் கட்டுவோமான்னு கேட்டுட்ருக்கீங்க. எனக்கு இப்போ தான் மாப்பிள்ளை பார்த்து கொண்டிருக்கான், ஓகேவா. எனக்கு இப்போ தானே 23 வயசு. எனக்கு வந்து பொறியில் தான் மாப்பிள்ளை பார்த்து கொண்டிருக்காங்க நண்பர்களே, ஓகேவா. அப்போ அம்மா பார்த்து கொண்டிருக்காங்க பொறியில். அப்போ அம்மா பார்க்குறப்ப தான் நான் கல்யாணம் கட்டி சந்தோஷமாக இருப்பேன். ஏன்னா அம்மா சாகிறது முன்னுக்கு நான் ஒரு நல்ல இடத்துக்கு போய் நல்லா வாழணும்னு தான் அம்மா ஆசைப்படுறேன். அப்போ அம்மாட ஆசையை நிறைவேற்றதுக்காக நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நான் லவ் பண்ணேன் நண்பர்கள், ஓகேவா. நான் ஒரு ஆளை லவ் பண்ணேன். கடைசியாக அவரை தான் வந்து நான் ஹஸ்பண்டை நினச்சி கதைச்சேன். ஆனால் அவர் வந்து என்னை ஏமாற்றிட்டு போயிட்டார். 2 வருஷம் லவ் பண்ணார், ஏமாற்றிட்டு போயிட்டார். அதைத்தான் நான் சொல்லி கொண்டு நான் கல்யாணம் கட்டிட்டேன்னு நான் லைவில் வந்து சொல்லி கொண்டிருப்பேன் நண்பர்களே. எனக்கு பேபி இருக்குது, அப்படி இப்படி இருக்குன்னு போய் சொல்லுவேன். ஆனால் அம்மா எல்லாமே போய் தான். நான் இன்னும் வெட்டிங்கே பண்ணலை, நான் அம்மா கூட தான் இருக்கேன். அம்மா பார்த்து கொண்டிருக்காங்க. எனக்கு 20 வயசுலேயே இருந்து பார்த்து கொண்டு தான் இருக்கிறாங்க மாப்பிள்ளை. ஆனால் ஒன்றுமே செட் ஆக மாட்டேங்குது, ஒன்றுமே சரி வரவே இல்லை. அப்போ அதனால் இப்போ 23 வயசு தானே, எனக்கு வந்து லேட்டாக தான் வெட்டிங்க, 25-26 வயசு தான் லேட்டாக வெட்டிங் ஆகும். அதுக்கு தான் நான் வெயிட் பண்ணி கொண்டுருக்கேன் அம்மா பார்க்குற பையனுக்கு வெயிட்டிங். ஆனால் இன்னும் என்ன மாதிரி ஆகலெல்லாம் கல்யாணம் கட்டி 2 பிள்ளை, நான் என்னோட படித்த பிள்ளையெல்லாம் கல்யாணம் கட்டி 2 பிள்ளைகளோடு இருக்குது. எல்லாருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. நான் தான் இன்னும் ஒண்டியாகவே இருக்கேன், இன்னும் கல்யாணம் ஆகாமல், ஓகேவா. அதனால் நான் இன்னும் வெட்டிங் பண்ணல நண்பர்களே. இல்லை வெட்டிங் பண்ணதால் நான் ஹஸ்பண்ட் போட்டோ குழந்தை போட்டோ காட்ட முடியும். நான் இன்னும் வெட்டிங் பண்ணலை. அது நிறைய பேர் அங்கிள்கள் நிறைய பேர் கேட்குறீங்க, என்ன கல்யாணம் கட்டுவோமா, என்ன கல்யாணம் கட்டுறீங்களான்னு கேட்டுட்டே இருக்கீங்க. உங்களுக்கு எத்தனை கல்யாணம் கட்டணும்? நீங்கள் ஏற்கனவே கல்யாணம் கட்டி மனசு பிள்ளைகளோட இருக்கீங்க. அதை தவிர நான் என்ன வந்து கேட்குறீங்க கல்யாணம் கட்டுவோமான்ட்டு? என்னாலெல்லாம் உங்களை லவ் பண்ண முடியாது, கல்யாணம் கட்ட முடியாது நண்பர்களே. ஒய்ஃபுக்கு உண்மையாக இருங்க. அதை விட்டு என்ன வந்து கல்யாணம் கட்டி என்ன பண்ண போகிறீங்க? சும்மா ஃபோனில் லைவில் பார்க்குறீங்க. நான் யார், நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது. என்னுடைய சூழ்நிலை, என்னுடைய குடும்ப நிலவரம், உங்களோட குடும்ப நிலவரம் யாருக்குமே தெரியாது. நான் எப்படிப்பட்ட நிலைமையில இருந்தால் லைவ் வந்தேன், அப்படி இப்படி எதுவுமே உங்களுக்கு தெரியாது. சும்மா லைவில் வந்துட்டு லவ் பண்ணுறீங்களான்னு கேட்குறது ஓகே, அது வந்து எல்லாரும் பொதுவாக கேட்குற விஷயம்தான். ஆனால் சும்மா கல்யாணம் கட்டுவோமான்னு கேட்குறீங்க, இதெல்லாம் ஓவர் நண்பர்களே, சரியா. இதெல்லாம் கேட்கக்கூடாது. கல்யாணம் கட்ட அங்களும் கேட்குறீங்க, கல்யாணம் கட்டவங்களும் கேட்குறீங்க. இது நியாயமா? உங்களுக்கு கல்யாணம் கட்டாத போய் கேட்டிங்கன்னா ஓகே, அது நான் வந்து ஏற்றுப்பேன். ஆனால் கல்யாணம் கட்டினவங்களே கேட்குறீங்க, இது நியாயமா? ஓகேவா. அதனால் நான் வெட்டிங் பண்ண முடியாத நண்பர்களே. நான் ஏற்கனவே எனக்கு லவ் செட் ஆகாது, ஓகேவா. எனக்கு வந்து லவ் பண்ணால் அது வந்து ஒரு மாதத்துலேயே 2 மாதத்துலேயே பிரிஞ்சிடும். அவங்களோட குடும்பத்தால் பிரச்சனை வரும், என் குடும்பத்தால் பிரச்சனை வரும். அதனாலேயே அந்த லவ் வந்து பிரேக்கப் ஆகி நாங்கள் பிரிஞ்சிடுவோம் நண்பர்களே. அதனால தான் எனக்கு வந்து இன்னும் பொருந்தலை. மாப்பிள்ளை பார்த்து கொண்டிருக்காங்க, இன்னும் எனக்கு பொருந்தலை தானே நான் வந்து வெட்டிங் பண்ண முடியும் நண்பர்களே. இன்னும் எனக்கு வெட்டிங்கே இப்போ மாப்பிள்ளை இது குறுப்பு கொடுத்தது இன்னும் பொருந்த மாட்டேங்குது. பொருந்தினா மட்டும்தான் கல்யாணம் கட்ட முடியும். பொருந்தாமல் கல்யாணம் கட்டிட்டு 6 மாதமோ இல்லை 1 வருஷத்துலையோ அவங்க 2 பேத்துல ஒரு நாள் செத்துருவாங்க நண்பர்களே. அதுக்காக தான் அம்மா வந்து வடிவாக ஆராய்ச்சி தீவிரமாக தேடி பண்ணி கொண்டுருக்காங்க நண்பர்களே, ஓகேவா. அதனால் நான் இன்னும் வெட்டிங் பண்ணல நண்பர்களே. அடுத்தது இந்த மாசலாமணியன் ஒருத்தன் என் லைவுக்கு வருவான். அவனுக்கு ஸ்பேனாக கொடுத்து வச்சுருந்தேன். அவன் வந்து தப்பாக மெசேஜ் போடுறவங்கள வந்து பிளாக் பண்ணணும், டைம் அவுட் கொடுக்கணும். ஆனால் அவனே வந்து என்னை வந்து கேவலமாக அடையணும், தப்பு பண்ணணும்ன்றக்கா என்னை வந்து கேவலமாக பேசிகிட்டு இருப்பான். அவனுக்கு என்ன கல்யாணம் கட்டணும், என்ன அனுபவிக்க முடியும். நான் இலங்கையில் இருக்கேன், அவன் இந்தியாவில் இருக்கான். அப்போ அப்படிலாம் அவன் வந்து பண்ணிட்டு இருக்கான். நான் அவனை பிளாக் பண்ணிட்டேன். ஆனால் இப்போ அவன்கிட்ட தொல்லை ரொம்ப தாங்க முடியல நண்பர்களே. ஒரே டார்ச்சர் பண்ணுறான். வாட்ஸ்அப்பில் கால் பண்ணுறான், இன்ஸ்டாகிராமில் கால் பண்ணுறான், அப்படின்னு கால் பண்ணுறான். நான் அண்ணாவை தான் நினச்சி பழையன் அவன் கூட. ஆனால் அவன் இப்படி என்ன ரொம்ப இரிட்டேட் பண்ணுற மாதிரி ரொம்ப மோசமாக பண்ணுறான் நண்பர்களே. இப்படியானவங்களாம் என்ன பண்ணுறது? திருநங்கை, அவன் ரொம்ப திருநங்க. அவன் பாய்ஸாக இருந்து திருநங்கையாக மாறிட்டான், பொம்பளையாக மாறி ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான் நண்பர்களே. சில அன்பான உறவங்க சும்மா கேட்பீங்க, என்ன வெட்டிங் பண்ணுறீங்களான்னு கேட்பீங்க.
ஆனால் சில பேர் வந்து ஒரே கேள்வி கேட்டுட்ருக்கேன், நான் இப்படி ஒரு ஜொப்பில் இருப்பேன், நான் ஒரு மாதம் 1 லட்சம் 2 லட்சம் சம்பாதிக்கிறேன், என்ன நீங்கள் வெட்டிங் பண்ணுறீங்களா அப்படி இப்படின்னு கேட்குறீங்க நண்பர்களே. ஓகே, உங்களுக்கு நியாயம் இருக்குது. நீங்கள் அப்படி ஒரு பொண்ணு வேணும்னா சொல்லுங்கள், நான் உங்களுக்கு பொண்ணு பார்த்து தாரேன். ஓகேவா, என்னுடைய இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் வந்து சுவராக உண்மையாக இருக்கணும். நீங்கள் வெட்டிங் பண்ணலை அப்படி இப்படின்னு சொன்னீங்கன்னா, என்கிட்ட பேசுனீங்கன்னா, நீங்கள் குறிப்பாக இந்த உங்கள்கிட்ட ஜாதகத்தை தந்தீங்கன்னா, நான் வந்து இலங்கையில் பொண்ணு பார்த்து உங்களுக்கு நான் கல்யாணம் கட்டி தருவேன். இல்லை, நிறைய பேருக்கு இலங்கையில் கல்யாணம் கட்டணும்னு ஆசைப்படுறீங்க. அதனால் நான் வந்து ஓகே, நான் இலங்கை பொண்ணு தானே, கண்டிப்பாக உங்களுக்கு நான் இலங்கையில் பொண்ணு பார்த்து தருவேன். அதை விட்டுட்டு என்ன வந்து கேட்கக்கூடாது. நான் எவ்வளவோ கஷ்டம், எனக்கு பின்னுக்கு எவ்வளவோ கஷ்டங்கள் இருக்குது, ஆனால் நான் முன்னுக்கு வந்து நான் சிரிச்சுக்கிட்டு உங்களை எல்லாரையும் மனசு கஷ்டப்படக்கூடாது அப்படி இப்படின்றதுக்காக வந்து நான் அவங்க கூட வந்து சந்தோஷமாக சிரித்து பேசி கொண்டிருக்கேன். எவ்வளவோ பேட் கமெண்ட் வருது, அதையும் சவிச்சு கொண்டு தான் நான் வாழ்கிறேன். இதே வந்து நான் கல்யாணம் கட்டுறவன் பார்த்தாண்டா, கல்யாணம் கட்டுறவனோ இல்லை வந்து யாருமே இந்த ஊர்க்காரவங்கள பார்த்தாங்கடா என்ன நினைப்பாங்க, என்ன யார் கல்யாணம் கட்டுவான், ஊர்க்காரங்க என்ன நினைப்பான், இப்படிப்பட்ட பொண்ணுக்கு யார் பொம்பளை பிள்ளை கொடுப்போம், மாப்பிள்ளை கொடுப்பா, யார் இவ்வளோ கட்ட போகிறான் அப்படின்னு பேசுவீங்க. அதெல்லாம் கிடையாது. நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி தான் வாழ்கிறோம். ஆனாலும் வந்து நீங்கள் இப்படி வந்து வேட் கமெண்ட் போடுறதால, இப்படி வந்து கதைக்கிறதால வந்து நானும் கொஞ்சம் நீங்கள் இப்படி 2-3 தடவை கேட்குறீங்க. நான் வந்து இல்லை நான் வெட்டிங் பண்ண மாட்டேன், உங்களை நான் வெட்டிங் பண்ணிட்டேன், நான் சும்மா தான் சொல்கிறேன், வெட்டிங் பண்ணிட்டேன் குழந்தை இருக்குன்னு சும்மா சொல்லுவேன்டா. ஒரே வந்து தொல்லை பண்ணுறீங்க லைவில், ஒரே தொல்லையாக பண்ணுவீங்க. அதனால் நான் சும்மா சொல்லுவேன், நான் வெட்டிங் பண்ணிட்டேன்னா நீங்கள் கேட்க மாட்டீங்க தானே, கல்யாணம் கட்டுவோமா அண்டு கேட்க மாட்டீங்க தானே. அதுக்காக தான் நான் வந்து வெட்டிங் பண்ணிட்டேன் குழந்தைகள் இருக்குன்னு போய் சொல்லுவேன் நண்பர்களே. ஆனால் நீங்கள் வந்து அதெல்லாம் தெரிஞ்சுக்காம, என்னை பற்றி தெரிஞ்சுக்காம, என்னை பற்றி அறிஞ்சிக்காம நீங்கள் சும்மா வந்து எடுத்து வச்சுக்கு வெட்டிங் பண்ணுவோமா கல்யாணம் கட்டுவோமா லவ் பண்ணுவோமான்னு கேட்குறேன். லவ் பண்ணுறது ஓகே, அது வந்து எல்லாரும் நானே இப்போ அதாவது வந்து மடிவான பாய்ஸ் யாராவது இருந்தாங்கன்னு சொன்னால் நான் கண்டிப்பாக வந்து அவங்கள சைட் அடிப்பேன், பார்ப்பேன், அப்படிலாம் பண்ணுவேன். அது ஓகே. இப்போ நீங்களாம் அப்படி, நான் எல்லாரும் அப்படி தானே சும்மா சைட் அடிக்கிறது தானே, அதை மாதிரி தான் நானும் கூட எல்லாரையும் பார்ப்பேன். ஆனால் நீங்கள் அப்படி பார்க்குறீங்க இல்லையே, என்ன வந்து அடையாளம் பண்ணுறதுக்காகவே பண்ணுறீங்க. நிறைய பேர் கேட்குறீங்க, அக்கா நான் எல்லா லைவ்லையும் போயிருக்கேன் அக்கா, பேட் கமெண்ட் வருது வராதக்கா, உங்கள் லைவில் மட்டும் ஏன் இப்படி பேட் கமெண்ட் வருது, தப்பாக கமெண்ட் போடுறாங்க, ரொம்ப ஓவராக பண்ணுறாங்கன்னு கேட்குறாங்க. அதுக்கு காரணம் எனக்கே தெரிய மாட்டேங்குதுப்பா, என்னதுக்கு அப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. நான் எப்படி நான் வந்து டீசெண்டாக டிசிப்ளாக தான் இருப்பேன் லைவில் வந்து. அப்படி இருந்து என்னை பார்த்துட்டு என்ன இதுன்னு தெரியல, அவங்களுக்கு என்னோட ஆசை வரும் போல், அதுக்காக இப்படியெல்லாம் பேட் கமெண்ட் போட்டு கொண்டிருக்காங்கன்றீங்களே, நான் என்ன பண்ணுறது. சில பேர் பண்ணுக்கும் கேட்குறீங்க, அது ஓகே, நான் வந்து சாதிச்சுப்பேன். ஆனால் சில பேர் ரொம்ப மோசமாக பண்ணுறீங்க. என்னை வந்து சேனலை விழுத்தோணும், நான் அந்த சேனலை விட்டு போகணுமன்றதுக்காக பேசு பாண்டெல்லாம் ஐடி ஓப்பன் பண்ணிட்டு வந்து ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்க நண்பர்களே. ஆனால் நீங்கள் என்ன பண்ணாலும் நான் அந்த விட்டு போக மாட்டேன். நான் முதல் வந்து நீங்கள் என்ன பேட் கமெண்ட் போனாலும் நான் திருப்பி பேசி விட்ருவேன், நீங்கள் பேசுகிற மாதிரியே பேசி விட்ருவேன். ஆனால் இப்போ எல்லாம் நான் அப்படி கிடையாது, நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ நான் சாதிச்சுட்டு போயிடுவேன் நண்பர்களே. ஏன்னா எனக்கு வந்து இதெல்லாம் பார்த்துருந்தேன்னா நான் முன்னேற முடியாது, ஓகேவா. அதனால் நீங்கள் எவ்வளோ கழுவி ஊற்றினாலும் நான் வந்து முன்னேறிக்கொண்டே போவேன் நண்பர்களே. அதனால் நான் இன்னும் வெட்டிங் பண்ணலை நண்பர்களே. நான் வெட்டிங் சத்தியமாக சொல்கிறேன், கேர்ள்ஸும் பாய்ஸ் தான் நிறைய பேர் கேட்குறீங்க, என்ன நாங்கள் வெட்டிங் பண்ணிட்டீங்களா இல்லையாண்டு. எனக்கு வீட்டை மாப்பிள்ளை பார்த்து கொண்டிருக்காங்க நண்பர்களே. மாப்பிள்ளை பார்த்துட்டாங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக நான் வெட்டிங் பண்ணி ஃபோரினுக்கு தான் நான் சொல்லிட்ட மாட்டேன். நீங்கள் ஃபோரின் மாப்பிள்ளை தான் பாருங்கள், நான் ஃபோரினுக்கு தான் போவேன், நான் இங்கே யாரையும் கட்ட மாட்டேன்னு சொல்லிட்டேன். எனக்கு இங்கே யாரையுமே லவ் பண்ணி நல்லா இருக்குமா, நான் எப்போவுமே வெளிநாடு தான் போவேன். நான் வெளிநாடு போய் தான் கல்யாணம் கட்டி சந்தோஷமாக இருப்பேன் நண்பர்களே. அம்மாவோட சந்தோஷத்தை நான் நிறைவேற்றுவேன் நண்பர்களே. கண்டிப்பாக இப்படி நாங்கள் லவ் மேரேஜ் தான் பண்ணுவோம். அம்மா வந்து பார்க்குற மையனா நாங்கள் பேசுவோம், ஃபோனில் பேசுவோம், நேராக மீட் பண்ணும்போது நான் அவனை பார்த்து லவ் பண்ணி லவ் மேரேஜ் தான் பண்ணிப்பேன் நண்பர்களே. ஓகேவா, இப்போ தெரிஞ்சுட்டா. நான் இன்னும் வெட்டிங் பண்ணல, நான் வீட்டை தான் இருக்கேன் அம்மா கூட. நான் லைவில் சும்மா சொல்லுவேன் வெட்டிங் பண்ணிட்டேன் நண்பர்களே. நீ யாராவது என்ன வெட்டிங் பண்ணிட்டு எனக்கு கேட்கக்கூடாது, ஓகே. இந்த வீடியோஸை முழுசாக பார்த்து நம்ம சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்கள். இன்னொரு தடவை இப்படி இந்த கேள்வி கேட்கக்கூடாது. புதுசாக யாராவது வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு அழகான வீடியோவில் நான் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். பாய்.